ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீசுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடல். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை மேம்படுத்துவது, பல்வேறு விவகாரங்களில் ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக வலைப்பதிவு. இந்திய சிங்கப்பூர் அமைச்சர்களின் 2வது வட்ட மேஜை கூட்டத்தில் பங்கேற்கும் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட 4 மத்திய அமைச்சர்கள். இருதரப்பு வர்த்தகம், முதலீடு உள்ளிட்டவை குறித்து அதிபர் தர்மன் சண்முகரத்னம் பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் ஆலோசனை. தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை. கிருஷ்ணர் கோவில்களில் அதிகாலை முதல் நடந்த சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள். 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை அமெரிக்கா பயணம். முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முக்கிய நிறுவனங்களின் அதிகாரிகளை சந்திக்க திட்டம். நாளை அமெரிக்கா புறப்பட உள்ள நிலையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. அரசு மற்றும் கட்சி பணிகளை தொய்வின்றி மேற்கொள்வது குறித்து விவாதித்ததாக தகவல். நீண்டகால நண்பரான அமைச்சர் துரைமுருகன் என்ன சொன்னாலும் தமக்கு வருத்தமில்லை என ரஜினிகாந்த் கருத்து. கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய நடிகர் விஜய்க்கு ரஜினி வாழ்த்து. துரைமுருகனுடைய நீண்டகால நண்பர், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். ரஜினி குறித்து நகைச்சுவையாக தெரிவித்த கருத்தை யாரும் பகைச்சுவையாக பயன்படுத்த வேண்டாம் என அமைச்சர் துரைமுருகன் கருத்து. ரஜினியும் தாமும் எப்போதும் போல நண்பர்களாக இருப்போம் என்றும் வேலூரில் பேட்டி. எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். இரண்டு தங்கங்கள் பிளவுபட்டு இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டன. ரஜினிகாந்த் துரைமுருகன் விவகாரம் குறித்து கவிஞர் வைரமுத்து கருத்து. தங்கம் பிளவுபடாது, கல் பிளவுபடும். 2 தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நீங்கள் கரவொலி செய்து இந்த 2 பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவ்வளவுதான். பெரியவர்கள் அப்படித்தான். பெரியவர்களின் நட்பு எப்படி தெரியுமா? தண்ணியில அம்பு கிழிச்சது மாதிரி. தற்போதுள்ள அரசியல்வாதிகளில் புத்திசாலி எடப்பாடி பழனிசாமி தான் என சீமான் கருத்து. இபிஎஸ் குறித்து அண்ணாமலை தரக்குறைவாக பேசக்கூடாது எனவும் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. சாதாரண தொண்டனா ஒன்றிய செயலாளராகி, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். அவர் போய் டப்புன்னு தற்குறிலாம் பேசக்கூடாது. இங்கே இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான். அவர் தம்பி அப்படி பேசக்கூடாது. படித்தவர் அவர் பேசக்கூடாது. இந்த செல்வாக்கில் நீங்களும் உங்கள் மனைவியும் அருகருகே உள்ள மாவட்டங்களில் எஸ்பியாக உள்ளீர்கள் என திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு சீமான் கேள்வி. தமது காசில் இருந்தும் தான் வருண்குமார் ஊதியம் வாங்குவதால் அவர் ஒழுங்காக ஐபிஎஸ் வேலையை மட்டும் பார்க்கட்டும் என்றும் பேட்டி. நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி, உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி, என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க 2 பேரும் பக்கத்து டிஸ்ட்ரிக்கு? என்கிட்ட காசு இல்லை, மக்கள்கிட்ட கையேந்திரேன், பிச்சை எடுக்கிறேன். பிச்சைன்னு வச்சுக்க. படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு. என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற. நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க. ரஜினிகாந்தின் பேச்சு திமுகவில் புயலையும் சுனாமியையும் உருவாக்கியுள்ளதாக தமிழிசை கருத்து. திமுகவில் வாரிசு அரசியலால் பாதிக்கப்பட்டவர்கள் பாஜகவில் சேர தமிழிசை அழைப்பு. சகோதரர் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார், சுனாமியை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. கட்சிக்கு கடுமையாக உழைத்த அண்ணன் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து உதயநிதிக்கு கீழ்ப்படிதலா இருக்கணும்னு சொல்லுவாங்க. கட்சியில் உழைத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு இதை சிந்திக்க வேண்டும். பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
நீங்க அதுல சீனியர்ஸ் எல்லாம் எங்க கட்சியில மரியாதை கொடுப்பாங்க. அதனால தயவு செய்து எங்களோட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு அமல். வாகனத்தின் வகையை பொறுத்து 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை கட்டணம் உயரும் என தகவல். $3071 புதிய பேருந்துகளுக்கு கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டு இதுவரை 1796 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை தகவல். 3 ஆண்டுகளில் 892 பேருந்துகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதாக அண்மையில் RTI தகவல் வெளியான நிலையில் விளக்கம். சென்னையில் இன்று ஜீரோ ஆக்சிடென்ட் டே கடைபிடிக்கப்படுகிறது. நள்ளிரவு முதல் இதுவரை சென்னையில் சாலை விபத்துக்கள் எதுவும் பதிவாகவில்லை என போக்குவரத்து போலீசார் தகவல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைதான மேலும் 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. வழக்கில் இதுவரை 22 பேரை போலீசார் கைது செய்திருந்த நிலையில் மொத்தம் 8 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. சொந்த வாகனத்தில் வரும் வாடிக்கையாளர் டிரைவருடன் இருப்பதை மதுபான கூட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என கோவை மாநகர போலீசார் அறிவுரை. மது அருந்தியவர்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாரின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இன்று முதல் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களுடன் 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு இறுதித் தேர்வு மதிப்பெண்களையும் சேர்க்க வேண்டும். மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பரிந்துரை. ரசிகர் கொலை வழக்கில் கைதான கன்னட நடிகர் தர்ஷன் பரப்பன அக்ரஹார சிறையில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக புகைப்படம் வெளியான விவகாரம். சம்பந்தப்பட்ட சிறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்யவும் தர்ஷனை வேறு சிறைக்கு மாற்றவும் முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவு.